நம்ம தர்மத்தில் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மலை மேலே கோயில் கட்டி, மலைன்னு பார்த்துட்டா போதும், உடனே அந்த மலை மேலே ஒரு கோயில் போட்டுருவாங்க. மலை இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தம், அதே மாதிரி பெருமாளுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய கோவில்கள் கட்டினாங்க. இந்த உபவாசம் இருக்கிறதுக்கும் மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போகிறதுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ கோவிலுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிரிவலம் போயிட்டு வர்றத ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை அந்த பௌர்ணமியில் போயிட்டு கிரிவலம் போகிறதுங்கிறது ஒரு ஒரு கடமையாக நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் அப்படின்னு வராங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த சித்ரா பௌர்ணமியில் ஒரு 10 லட்சம் பேர் கூடுறாங்க, மாதமான ஒரு 5 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? இந்த உபவாசம் அப்படின்னா இறைவனுக்கு மிக அருகில் இருக்கிறதாக அர்த்தம். ஒரு பொழுது இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறது இல்லை உபவாசம். இறைவனுக்கு அருகில் போய் இருக்கிறது தான் உபவாசம். அப்போது இறைவனுக்கு அருகில் இருக்கும்போது என்ன அப்படின்னா, அவனது நினைப்பாகவே ஏகாந்தமாக ஏகக்கிரகமாக இறைவனையே நினச்சிக்கிட்டு அன்னைக்கு முழுவதும் இறை தொண்டு செஞ்சு பட்னி போடுறது மட்டுமே உபவாசம் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, காலையில் சாப்பிட்றதில்ல, மத்தியானம் சாப்பிட்றதில்ல, நைட்டு ஒரு வேளை சாப்பிட்றத, அது கூட பழம் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் அப்படி இல்லை. இது சாப்பிட்றது முக்கியம் இல்லை, இறைவனுக்கு அருகில் இருக்கணுங்கிறது அந்த கோட்பாடு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இப்போது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கப்படம் எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு கோரிக்கையை, அந்த கோரிக்கைக்காக விரதம் இருந்து அந்த கோவிலில் போயிட்டு தானங்கள் தர்மங்கள் யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. இப்போ இந்த உபவாசம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, இறைவனை பற்றி நினைக்கிறது. அதே நேரத்தில் மறைமுகமாக இதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரகசியம். அமாவாசையில் பௌர்ணமியில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும். அதே மாதிரி உபவாசம் இருக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு நேற்று சாப்பிட்ட அந்த சாப்பாடு அதனுடைய டாக்ஸிக்கு அமிலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வயிற்றை விட்டு வெளியே போயிடும். வயிறு காலியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏக சிந்தனைக்கு அது வழிவகுக்கும். அதனால தான் பெரியவங்க அப்படி சொன்னாங்க. இதை எல்லாத்த விட அந்த ஒரு பொழுது இருக்கிறோம், நம்ம உபவாசம் இருக்கிறோம்போது ஆரோக்கியமாக உடம்பு மாறிடுது. நல்ல பசி எடுக்கும், கசடுகள் இருக்காது, அழுக்குகள் வெளியே வந்துடும், வேர்வையாக வந்துடும், மலமாக வந்துடும். இப்படி பெரியவங்க பார்த்து பார்த்து நமக்கு அந்த உபவாசத்தினுடைய ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு தான் நீங்கள் உபவாசம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் உபவாசம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவனுக்கு அருகிலேயே இருக்கீங்க இல்லையா, அப்போ இறை தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம். சாப்பிடாம இருக்கிறது முக்கியம் இல்லை, உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்திற்காகத்தான் சாப்பிடாம இருக்கீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு இறைவனை வழிபடணும் அப்படின்னாலும் ஏக சிந்தனையோடு இருக்கணும். சிந்தனை இங்கே முக்கியம். நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே செல்லு வந்துதா, யார் ஃபோன் வந்தது, யார் வந்தாங்க, கீழே யாரோ பெல் அடிக்கிறாங்க, எப்படி அது அப்படின்னு நீங்கள் கேட்குறத விட, யார் எங்கே வந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நானும் இறைவனும் மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நானும் அவனும் தான் பேசுகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கப்போர்டில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த கப்போர்டில் இருக்கிற இறைவனும் நானும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு தனிமை சிந்தனை உங்களுக்கு வேணும். அதே மாதிரி தான் இந்த கோவில்களுக்கு போயிட்டு நீங்கள் கிரிவலம் போகிறது எதற்காகனா, சித்தர்களுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும். சித்தர்கள் எதிர்படக்கூடிய அந்த காற்று காந்தாலை நீங்கள் வாங்கிக்கணும். முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் அந்த பௌர்ணமி நிலவு, முழு நிலவில் அன்னைக்கு இறைவனை வழிபடுவாங்க. அந்த நிலவில் இறைவனை வழிபடும்போது அந்த சித்தர்களை நீங்கள் பார்க்கும்போது
உங்கள் 3 ஜென்மத்தில் ஏற்பட்ட முற்பிறவியில் ஏற்பட்ட கர்மங்கள், ஜோதிட ரீதியான கர்மங்கள், அது அத்தனையுமே போகும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன விசேஷமான விளக்கம். இந்த உபவாசம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி? நிறைய தோசை, வடை, பொங்கல், இதெல்லாம் நம்ம நிறைய செஞ்சு சுவாமிக்கு படைக்கிறோம். சுவாமி சாப்பிட்றாரா அப்படின்னா இல்லை, ஆனால் அதையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். உபவாசம் இருந்து எம்டி ஸ்டமக்கில் திருப்பியும் அடுத்த வேளை வந்து ஹெவி ஃபுட்டு கொடுக்கும்போது அதனுடைய உடல் ஆரோக்கியம், இவ்வளவு நேரம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகத்தான் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பேசினோம். ஆனால் அந்த உபவாசம் வந்து அந்த ஆரோக்கியத்தையே கெடுக்குது. ஆகவே உபவாசத்தினுடைய உண்மையான தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, சிந்தனையை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு, அந்த கோபத்தில் வந்து எல்லாரிடையும் நான் விரதம் இருக்கேன்பா, நீ யார்கிட்டையும் பேச மாட்டேன், இன்றைக்கி வந்து உபவாசம், அறிவில்லை உனக்கு, உபவாசம் இருக்கும்போது வந்து பேசணுமேனு, எல்லாம் நாளைக்கு வா அப்படின்னு நம்ம கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட எகிறக்கூடாது. உபவாசம்ங்கிறது ஆரோக்கியத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆகவே அந்த காலகட்டத்தில் மறுநாள் ஏகாதசியில் எப்படிப்பட்ட காய்கறிகள் சாப்பிடணும், எப்படிப்பட்ட கீரைகள், எப்படிப்பட்ட கூட்டு பொரியல்கள், எப்படிப்பட்ட உணவெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே பெரியவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக ஏகாதசி விரதம், துவாதசி விரதம், இதையெல்லாம் நம்ம எப்படி செய்யணும்? நீங்கள் ஒரு பொழுது இருந்துட்டு மறுநாள் ஏக்தம் கண்டினியூஸாக 3 வேளை 4 வேளை 6 வேளை சாப்பிட்றதுங்கிறத சாஸ்திரம் ஒத்துக்கலை. கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் வந்து அந்த சாப்பாடை ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தோட உங்களுடைய இந்த கலியுகத்துக்கு உடம்பு முதல்ல முடியுமா? பிபி, சுகரு, உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் ஆஃபீஸு, செய்யும் தொழில், இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியுமே ஒழிய 4 பேர் கௌரவத்துக்காக நானும் விரதம் இருக்கேன் சார் அப்படின்னு 30 நாள் 40 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறது, இரவில் கண் முழிக்கிறது, ஒருவேளை சாப்பிட்றது, இல்லை ஒருவேளை தண்ணி குடிக்கிறது, அப்படிலாம் அது முடியுமா அப்படிங்கிறது பார்த்துங்க. ஏன்னா எல்லாமே பேஸ் வந்து எதுக்காகனா ஆரோக்கியத்துக்காக. ஏன்னா இறைவன் வாழும் ஆலயம் இந்த உடல், இந்த உடல்லையே இறைவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த உடலுக்கு கொடுக்குற தண்டனை இறைவனுக்கு, உள்ளே இருக்கிற இறைவனுக்கு கொடுக்குற தண்டனை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை சார் நான் 3 வேளை பட்டி போட்டுருவோம் சார் அப்படின்னா உள்ளே இருக்கிற இறைவனும் அதோடு சேர்ந்து கஷ்டப்படுவான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே இந்த உண்மையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உபவாசம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உபவாசம் இருந்தால் நிச்சயமாக 100% பலன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்டலாம் என்னுடைய சேனல் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அப்படிங்கிறத சொல்லி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். வேறு என்ன, அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.